கிரிக்கெட் பஞ்சுக்கு வணக்கம். ஸோ நேற்றைய தினம் ஆர்சிபி கிட்ட இருந்து சூப்பரான ஒரு ரன் சேஸ். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஆர்சிபிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது ஸ்டில் அலைவாக இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஸ்குவாட்ல தேவையா? இங்கிருந்து 4 கேம் அதை எப்படி அணுக போறாங்க அண்ட் வில் ஜாக்ஸோட எக்ஸ்ட்ரானரி இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்றைய தினம் ஒரு மனுஷனை பற்றி பேசி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல் மேட்சை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். சிஎஸ்கே மேட்சுக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ ஆர்சிபி அண்ட் ஜிடி பொறுத்த வரைக்கும் 200+ அப்படிங்கிற மாதிரி டார்கெட் போட்டுட்டாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரானரி பேட்டிங் யூனிட்டுங்க நேற்று. உண்மையாலுமே ஒரு சர்ப்ரைஸ் மூவ் தான் சொல்லணும். ஏன்னா உண்மையாலுமே ஃபெர்குசனை வெளியில் உட்கார வச்சுட்டு எதுக்கு நம்ம மேக்ஸ்வெல்ல உள்ள எடுத்துட்டு வந்தாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்தியன் பவுலர்ஸை வச்சு ஓரளவுக்கு நல்லா பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. பட் இருந்தாலும் ரன் அப்படிங்கிறது ஓவரா லீக் ஆச்சு. 200க்கு மேலே போயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ஒரு பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை. ஏன்னா டெட்லி காம்போ மேக்ஸ்வெல்லும் இருக்காரு, வில் ஜாக்ஸும் இருக்காரு, ஃபேப் டு பிளெஸி, அது மட்டும் இல்லாமல் கேமரூன் கிரீனும் இருக்காரு, விராட் கோலி மிடில் ஆர்டர்ல ரஜத் பட்டிதர், லோம்ரோர், அனுஜ் ராவத், தினேஷ் கார்த்திக்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பேட்டிங் யூனிட். கண்டிப்பா ஒருத்தர் நின்று ஒரு 50யும் இன்னொருத்தர் நின்று ஒரு 50 அடிச்சா கூட கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான். ஸோ அந்த வகையில் ஃபேப் டு பிளெஸி வழக்கம் போல ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் வந்துட்டு 24 ரன்கள் 12 பால் அப்படிங்கிற மாதிரி பிடிச்ச அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அண்ட் விராட் கோலி எந்த பிச்சில் எப்படி ஆடணும், எப்படி வந்துட்டு ட்ராக்கை கொண்டு போகணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செம்மையா ஆடினாருங்க. அவருடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆங்கர் ரோல். 44 பால்ல 70 அப்படிங்கிறது வந்துட்டு இந்த சேசிங்ல அவர் ஒரு பக்கம் ஆணி அடிச்ச மாதிரி நின்று இருந்தாரு. வில் ஜாக்ஸுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. இந்த வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏயா இந்த பையனையா முதல் மேட்ச்ல இருந்து பெஞ்சில் உட்கார வச்சீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி பல வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம சொன்னா மட்டும் போதுமா, ஏகப்பட்ட கிரிக்கெட் அனலைஸ் பண்றவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ பீடாக் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா கரைச்சு குடிச்சவர். ஸோ பயங்கரமா வந்துட்டு அவருடைய யூடியூப் சேனல் எல்லா பக்கமே சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் நினைக்கிறேன், சவுத் ஆப்பிரிக்கா T20 அந்த டீமுக்காக ஆடி இருக்காரு. பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல ஆடி இருக்காரு. ஸோ வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா லீக்லயும் ஆடிட்டு இருக்கிறவர் தான் இந்த வில் ஜாக்ஸ். சரியான ஒரு ஆட்டக்காரருங்க. என்ன ஒரு மேட்ச் 2 மேட்ச் எல்லாம் வச்சு டிசைட் பண்ண முடியாது. அந்த கன்சிஸ்டன்டா அந்த சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் சைட்ல அவர் அடிக்க மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் லெக் சைட்ல நீங்க பார்க்க முடியும். பயங்கரமான 6 அப்படிங்கிறதெல்லாம் பறக்கும். பேட்ல பட்டாலே சும்மா தெரிக்கும். ஸோ அந்த மாதிரி நேற்று தினம் ஓரளவுக்கு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு 30 பாலுக்கு 50 அப்படிங்கிற மாதிரி வந்து நின்னாரு. அதுக்கப்புறம் 31 50 அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாரா. அடுத்த 10 பால்ல 50 ரன்னுங்க. சரியான அடி, தர்ம அடி அடிச்சாருன்னு சொல்லணும். 6-4 மாதிரி கிடைக்கிற ஓவர்லாம் வச்சு பிரிச்சு வீசிட்டாரு. எப்படி 31 பாலுக்கு 50, 41 பாலுக்கு 100ங்கிற மாதிரி பினிஷ் பண்ணாரு. ஒரு பக்கம் விராட் கோலிக்கு சரியான ஹாப்பி. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி அவரோட ரியாக்ஷன் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வெளியில வந்து அவரோட இன்னிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு டிவியில பார்த்துட்டு இருக்கோம், மொபைல் போன்ல பார்த்துட்டு இருக்கோம், ஸோ யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கே வந்துட்டு இப்படி இருக்கும்போது விராட் கோலி ஆப்போசிட் எண்ட்ல இருந்து ரசிச்சிட்டு இருக்காருங்க. ஏன் இந்த அளவுக்கு டேலண்ட் ஒன்று இருக்கானுங்கிற மாதிரி சரியான என்ஜாய்மெண்ட். விராட் கோலி இப்படி என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கவே முடியாது. அவரு செஞ்சுரி அடிச்சு செலிப்ரேட் பண்றதுக்குள்ள விராட் கோலி செலிப்ரேட் பண்ணிட்டாருங்க. ஸோ ஒரு டைம் தோனி அவர்கள் ஸ்டம்பிங் பண்ணும்போது நம்ம பார்த்திருப்போம். அவர் ஸ்டம்பிங் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள விராட் கோலி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒரு செலிப்ரேஷன் நம்ம இப்பதான் பாக்குறோம். அந்த 6 போய் லேண்ட் ஆகிறதுக்குள்ள விராட் கோலி செலிப்ரேஷன் பண்ணிட்டாரு. ஓடி போய் ஹக் பண்ணதாகட்டும் அண்ட் வில் ஜாக்ஸோட அந்த செலிப்ரேஷன் ஆகட்டும் எல்லாமே எக்ஸ்ட்ரானரிங்க. ஒருத்தர் நின்று மரண காட்டிட்டான் அப்படிங்கிற ஒரு உதாரணம் இதுதான். ஸோ உண்மையாலுமே இவர் ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் முன்னாடியே கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வின், எப்படி ஒரு சிஎஸ்கே வந்துட்டு ஒரு 5 வின்ல இருக்கிறாங்களோ ஸோ அதே மாதிரி ஆர்சிபியும் ஒரு 4 to 5 வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன், இவ்வளவு ப்ரெஷர்ல இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்பவும் பெருசா ஒன்றும் கிடையாது, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ மேலே இருக்கிற டீம் எந்த அளவுக்கு வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களோ, ஒரு KKR, ஒரு சிஎஸ்கே, அது மட்டும் இல்லாமல் ஒரு RR எப்படி தொடர்ந்து வின் பண்ணிட்டே இருக்கிறாங்களோ ஸோ ஆர்சிபிக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். நேற்று 16 ஓவரில் சேஸ் பண்ணது மரண சேஸுங்க. ஸோ நெட் ரன் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏறி இருக்கு. ஸோ ஆர்சிபிக்கு ஓரளவுக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு. ஆர்சிபி பண்ண வேண்டிய விஷயம் இந்த பாயிண்ட் டேபிள் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம 4 கேம் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு மோதி பார்ப்போம்னு சொல்லிட்டு 4 கேமை சூப்பராக விளாடணும். அப்படி விளாண்டு அப்படியே வெறித்தனமா ஆடிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? வில் ஜாக்ஸோட இன்னிங்ஸ் இவர் உண்மையாலுமே முன்னாடியே கொண்டு வந்திருக்கணுமா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு பேரும் இவருக்கு போயிட்டு இருக்குங்க. இங்கிலாந்துலயும் பார்த்தோம் அப்படின்னா மெயின் ஸ்குவாட்ல ஆட் ஆக போறாரு. அந்த 1 இயர் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போறாங்க. அண்ட் ஃபேப் டு பிளெஸியோட கேப்டன்சியில அடி விழுகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கிறதுனால மேபி அடுத்த வருஷம் தான் புதிய கேப்டனா வில் ஜாக்ஸ். அப்படி இல்லைன்னா பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கேப்டன் யாரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்தியன் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யாரும் அவைலபிளா இல்ல. மேபி அடுத்த வருஷம் ஆப்ஷன்ல பெரிய ஆள் யாராவது பிக் பண்ணாங்க அப்படின்னா கேப்டன்சியா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா வில் ஜாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா பகிர்ந்துக்கலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.